பாண்டிய ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பழனி இருந்துட்டு மச்சான் ஏற்கனவே அவர்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் பணம் இந்த கடையில் வாங்கிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் இருந்துட்டு நானும் கடையில் இல்லைடா, எனக்கும் தெரியாது, ஒருவேளை மயிலை கிட்ட தெரியுமோ என்னவன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்ததுக்கப்புறமா 10,000 ரூபாய் பணம் யாராவது கொண்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படி யாரும் எடுத்துகிட்டு வரலையாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவர் நாளைக்கு கடைக்கு வரதா சொல்லியிருக்காரு மச்சான். நாளைக்கு கடைக்கு வந்தால் பணம் கொடுத்தாரா இல்லையான்ற விஷயம் அவர் கேட்டால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ, இப்போ 10,000 ரூபாய் பணம் நாளைக்கு அவர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா குடும்பத்தோடு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு நம்ம போயிட வேண்டியதுதான் அப்படி இத்தனை தடவை சொல்லியிருப்பான் அப்பா கிட்ட. ஆனால் ஒரு தடவையாவது என் பேச்சை அவர் கேட்டார். ஏற்கனவே மாமா எப்படா என்னை வீட்டை விட்டு துரத்தலான்னு காத்துட்ருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் இவர் வேற 10,000 பணத்தை தூக்கிட்டு போயிட்டு என்னை இவ்வளோ பெரிய வம்பலை மாட்டி விட்டு போயிட்டாரு. இவரை யார் இப்போ தீபாவளி சீரை கேட்டாங்க? நான் இவரை கேட்டேனா? இல்லைன்றதுக்காக தானே நான் எதுவுமே கேட்காம இருக்கேன். அதை கூட அவரால் புரிஞ்சுக்க முடியலையா? இப்படி பணத்தை கடன் வாங்கி தான் இந்த மாதிரிலாம் பண்ணணுமா? இப்படியெல்லாம் பண்ண சொல்லி இவரை யார் அடித்தாங்க? இப்போ மாமா கிட்ட எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சேன்னா அவ்வளோதான், குடும்பத்தோட தூக்கில் தொங்கினாலையும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு எனக்கு என்னமோ உன் மேலே தாண்டி சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.